ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் CB3591 இன்ஜினியரிங் செக்யூர் சாஃப்ட்வேர் சிஸ்டம் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 1 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மெமரி பேஸ்டு அட்டாக்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின்ஸ், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். அடுத்து டிஃபைன் அகைன்ஸ்ட் மெமரி பேஸ்டு அட்டாக்ஸ் இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். த்ரெட்ஸ் டு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய 3 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி இந்த 3 கொஷினுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல் இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது. யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 2லுமே உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய 3 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கும். செக்யூர் ப்ராசஸ் மாடல், அதாவது ஸ்கொயர் ப்ராசஸ் மாடல், இந்த கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து த்ரெட் மாடலிங் அண்ட் செக்யூரிட்டி டிசைன் பிரின்சிபல்ஸ் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதுவுமே நல்லாவே படிச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியும். ஐசோலேட்டிங் த த்ரெட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸிக்யூட்டபிள் கண்டென்ட் இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுவுமே 3 கொஷின்ஸுமே இந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த 3 கொஷின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இதில் வந்து கொஞ்சம் சிலபஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 4 கொஷின்ஸுமே நீங்கள் யூனிட் 3ல கண்டிப்பாக படிச்சாகணும். ரிஸ்க் எக்ஸ்போஷர் ஃபேக்டர்ஸ் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட்லேயே படிச்சிருங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் இதுவுமே இம்பார்ட்டன்ட். அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்டு எக்ஸ்போஷர் ஃபேக்டர் இந்த ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்லையுமே நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்ஸில் வந்து ரைட் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லைஃப் சைக்கிள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த ரிஸ்கில் இருக்கக்கூடிய இந்த 3 கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறமா 4th நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஒன்று நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஆப்ஷனலாக நீங்கள் வந்து 4th கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 4ல் உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். செக்யூர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் அண்ட் பிளானிங் அண்ட் ஸ்கோப்பிங் இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. டூல்ஸ் ஃபார் பெனட்ரேஷன் டெஸ்டிங், அடுத்து ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த 4 கொஷின்ஸும் யூனிட் 4ல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இது 4 கொஷின்ஸுமே ஈஸியாகவே நீங்கள் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும், ஸ்ப்ளிட்டப்பில் கேட்டாலும், ஏஆர்பி எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். இந்த 4மே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, அடாப்டிங் எக்ஸ்பர்டைஸ் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி ஃப்ரேம்ஒர்க் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட் கொஷின், அடுத்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. இந்த 3 கொஷின்ஸுமே யூனிட் 5ல் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஒரு கொஷின்ஸ் வந்து எய்தர் ஆரில் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 மார்க்ஸில் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்த 2 மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடும். நீங்கள் படிக்காத டாபிக்ஸ் வந்து 2 மார்க்ஸ் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஈஸியாகவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.